தனிமைதான் வல்லமை. மீனாவின் சாதனை கதை. மீனா அம்மாவுடன் பேசி கொண்டிருந்தார். மனதிலோ பெரிய கனவு. அம்மா, நான் தனியாக இருக்கிறேன். அதனால் என் கனவு ஒருபொழுதும் ஒரு பக்கம் துடித்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு வெற்றி பெண்ணாக வேண்டும் அம்மா. அம்மாவோ மீனாவிடம் கூறினார். மீனா, தனிமை என்பது தடை அல்ல, இது உன் சக்தி. இது நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று உலகமே உன் பின்னால் காணலாம் என்று அம்மா மீனாவுக்கு ஆறுதல் கூறினார். மீனாவோ புதிதாக முயற்சி எடுக்க தொடங்கினார். மீனாவின் புதிய முயற்சி திட்டமிட்டார். நான் தனியாக இருக்கிறேன், என் திறமை ஒருபோதும் என்றும் நான் கண்டறிய வேண்டும் என்று மாற்றி என்னை மாற்றி நான் உலகத்திற்கு நல்ல பெண்ணாக காட்ட வேண்டும் என்று மீனா முயற்சி எடுக்க தொடங்கினார். மீனாவின் முயற்சிக்காக அதிக நேரம் பணியாற்றினாள். பல தடைகளை கடந்து வந்தார். நண்பர்கள் மற்றும் சமூக குழுவினர்கள் சிரித்து மீனாவின் ஒற்றுமையை பின் கேலி செய்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் மீனாவோ அதை காதில் வாங்கவில்லை, அதை பெரிதாக பொருள்படுத்தவில்லை. மீனா தனிமையாக முயற்சி செய்யும்போது பல நேரத்தில் அவள் சோர்வடைந்து விடுவாள். ஆனால் அம்மா சொன்ன வார்த்தை அவளுக்கு மிகவும் ஊக்கமளித்தது. மீனா, நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற வார்த்தை அவளுக்கு எப்பொழுதும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் மீனா. தன்னுடைய தாய் சொன்ன வார்த்தை அவளுக்கு வேத வாக்காகவும் மந்திர வாக்காகவும் இருந்தது. உறுதியில் அவள் மீனா வெற்றி அடைய நெருங்கிவிட்டாள். அவள் முயற்சியின் திறமை எனக்கு எப்பொழுதும் சொந்தம் என்று அவள் நினைத்தாள். மீனா தனது ஆராய்ச்சி திறமையை செயல்படுத்த வெற்றிக்கு ஒரு படியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மீனாவுக்கு வெற்றி கிடைக்க போகுது என்று ஆசிரியர் மீனாவிடம் அறிவுறுத்தினார். மீனா, உனக்கு தான் இந்த கல்லூரியில் மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்க இருக்கிறது என்று ஆசிரியர் மீனாவிடம் கூறினார். மீனா அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தார். மீனா உடனடியாக வீட்டுக்கு ஓடி வந்து தன் தாயை கட்டி அணைத்து மீனா தன் தாயிடம் கூறினார். அம்மா, என்னுடைய கனவு ஒருபொழுதும் வீணாகவில்லை. அம்மா, என்னுடைய முயற்சி ஒருபொழுதும் வீணாகவில்லை. நான் இப்பொழுது சாதித்து விட்டேன் அம்மா. என் கல்லூரியில் முதல் மதிப்பெண் எடுத்து, இந்த மாநிலத்திலே நான் முதல் மதிப்பெண் எடுத்து எனக்கு கௌரவித்து பட்டமளித்து விட்டார்கள் அம்மா. நான் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் என்று மீனா தன் தாயுடன் கூறினார். சந்தோஷம் மீனா, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று மீனாவின் தாய் மீனாவிடம் கூறினார். மீனா, நன்றி அம்மா. ஒற்றுமை எனக்கு தடை அல்ல, இதுவே எனக்கு வல்லமை என்றார் மீனா. இந்த கதையில் இருந்து நாம் என்ன கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தனிமை என்பது முடிவு அல்ல, இது உங்கள் திறமையின் வெளிப்பாடு.